சாட்டர்டே காலையில் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் போல் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்களா, அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். சரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரலாம். அது இல்லாமல் தம்பி குழந்தை வீட்டில் இருக்கான், அவன் ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கதா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்க கூட மாட்டான். ஊருக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவான், அத்தை வந்து எனக்கு எதுவுமே செஞ்சு தரல அப்படின்னு சொல்லுவான். அதனால சரி அவங்க இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு தரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஊற வச்சிட்டேன். ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊறினா தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஒரு 6-7 விசில் போல் விட்டோம்னா நல்லா சுண்டல் வெந்து வந்துடும். ஏமா தேவி என்னமோ செய்கிறேங்கிறே என்னதாம்மா செய்கிற சொல்லிட்டு செய்யுமா அப்படின்னு கேட்பீங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு சைடில் கிடைக்கும்ல மசாலா சுண்டல், அதுதான் செய்யலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, அது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அப்படி கனமாக இருக்கிற கடாயை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்லாம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக சாட் மசாலா இதை மட்டும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்ல அந்த பச்சை பட்டாணி, அதோட அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கணும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா நல்லா கொதிச்சு வரும்போது அந்த உப்பு கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆகிடும். இந்த மசாலாவுக்கு அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா சுண்டை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ரெசிபி வந்து நல்லா சுட சுட சாப்பிட்ணும். நல்லா சுட சுட ரெடியான அந்த மசாலா சுண்டலை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது மேலே நம்ம கான் சேர்த்துக்கணும். நான் வந்து கான் இன்னைக்கு வீட்டிலே பொரிச்சிட்டேன். பொரிச்சு வச்ச கானை அந்த மசாலா சுண்டல் இருக்குல்ல அது மேலே போட்டுட்டு துருவி வச்ச கேரட்டு, பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துடணுங்க. அப்படியே சூடாக இருக்கிற அந்த சுண்டல் மசாலா நம்ம போட்ட அந்த கான், வெங்காயம், கொத்தமல்லி தலையோடு நல்லா கலந்து சாப்பிடும் போது டேஸ்ட் செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ரெடியான மசாலா வந்து ஆளுக்கு ஒரு பிளேட்டாக கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு.